நம்ம ஃபோர்ஸில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கொஷின் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்கூல் புக்லேருந்து என்சிஆர்டி அதாவது சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து எடுத்தது. எதையுமே விடாதீங்க, எல்லாமே படிங்க. சரிங்களா? கலீலியோ கண்டுபிடித்த தொலைநோக்கியில் எந்த கோள்களை ஆராய்ந்தார்? அவர் ஒரு தொலைநோக்கி கண்டுபிடிச்சாரு. அந்த தொலைநோக்கியை வச்சு எந்தெந்த கோளை ஆராய்ஞ்சார் அப்படின்னா சனிக்கோளையும் புதன் கோளையும் ஆராய்ந்தார். ஓகேங்களா? சனிக்கோளையும் புதன் கோளையும் ஆராய்ந்தார். ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, சனி போனால் துணையாக தான் போவோம், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. இது ரெண்டுக்கு மட்டும்தான் இது இருக்குது. திங்களுக்கு இதில் செவ்வாய் இதுக்கெல்லாம் எதுவும் ஷார்ட்கட்டு அதாவது பழமொழி எதுவும் இல்லை. ஓகேங்களா? அப்போ சனி புதன். கலீலியோ கண்டுபிடிச்ச தொலைநோக்கியில் எதை பார்த்தார் அப்படின்னா சனியும் புதனையும் தான் அந்த கோள், ரெண்டு கோளையும் தான் ஆராய்ஞ்சார். ஓகேங்களா? மிதக்கும் பொருட்களின் வழி என்று கலீலியோ எந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார்? மிதக்கும் பொருட்களில் வழி என்று எந்த புத்தகத்தில் கலீலியோ எழுதியிருக்காரு அப்படின்னா, மிதக்கும் பொருட்களின் வழி அப்படின்னு யார் எழுதினான்னு கேட்டால் கலீலியோ. ஓகேங்களா? அது எந்த புத்தகத்தில் எழுதினான்னு கேட்டிங்கன்னா நட்சத்திர தூதுவர்கள், ஸ்டாரே மெசஞ்சர். ஓகேங்களா? எந்த புத்தகத்தில் எழுதினாரு? ஸ்டாரே மெசஞ்சரில் யார் எழுதினா? கலீலியோ. என்ன எழுதினாரு? மிதக்கும் பொருட்களின் வழி அப்படின்னு எழுதியிருந்தார். ஓகேங்களா? சூரியனில் உள்ள புள்ளிகள் என்று கலீலியோ எந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார்? ஏற்கனவே மிதக்கும் பொருட்களின் வழி அப்படின்னு ஒன்று எழுதியிருந்தாரு. திரும்பி சூரியனில் உள்ள புள்ளிகள் என்று திரும்பி எழுதுறாரு. யார் எழுதுனா? கலீலியோ தான் எழுதுறாரு. எந்த புத்தகத்தில் எழுதுறாருன்னா நட்சத்திர தூதுவர்கள். இதுவும் நட்சத்திர தூதுவர்கள், ஸ்டாரே மெசஞ்சர். ஓகேங்களா? ரெண்டு எழுதியிருக்காரு. மிதக்கும் பொருட்களின் வழி, ஓகேங்களா, சூரியனில் உள்ள புள்ளிகள் அப்படின்னு ரெண்டுமே எழுதினது கலீலியோ தான். எதில் எழுதினார்னா நட்சத்திர தூதுவர்களில் அப்படின்ற புக்கில் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? கலீலியோ அனைத்து கோள்களும் எதனை சுற்றி வருகிறது என்றார். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் தான் பூமியை சுற்றி வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கலீலியோ தான் அதை பார்த்து எல்லா கோளும் சூரியனை தான் சுற்றி வருது அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? கேரம் போர்டில் அடிக்க வைத்த அடிக்காயை அடிக்கும்போது கீழே உள்ள காய் நகர்ந்து மற்ற காய்கள் நேராகவே மேசை மேல் விழும். இவை எதனால் நிகழ்ந்தவை? இப்போ கேரம் போர்டில் எல்லா காயும் அடிக்க வச்சுடுறோம். அதில் அடியில் இருக்க காயை மட்டும் அடிக்கிறோம். அது மட்டும் எட்டனை வந்துடுது. மேலே இருக்க காய் அதுக்கு நேராகவே அப்படியே மேசை மேலே விழுது. அப்படிங்கும்போது எதனால் நிகழ்ந்தது அப்படின்னா அது நிலைம விசையால். எதனால் நடந்ததுன்னா நிலைம விசையால் நடந்தது. ஓகேங்களா? ஒரு டம்ளரில் மேல் ஒரு அட்டையை வைத்து அதன் மேல் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைத்து அந்த அட்டையை விரலால் சுண்டினால் நாணயம் டம்ளரில் விழும். இவை எதனால் நடைபெறுகிறது? இதுவும் நிலைம விசையால். ஓகேங்களா? இதுவும் எதனால் நடைபெறுதுன்னா நிலைம விசையால் தான் இதுவும் நடைபெறுகிறது. ஓகேங்களா? ஒரு பொருளின் நிலைமம் எதனை பொறுத்து உள்ளது? ஒரு பொருளின் நிலைமம் எதனை பொறுத்து உள்ளது அப்படின்னா நிறையை பொறுத்து உள்ளது. ஒரு பொருளின் நிலைமம் எதனை பொறுத்து உள்ளது? நிறையை பொறுத்து உள்ளது. நிறை என்பது எவற்றின் அளவே ஆகும்? நிறை என்பது நிலைமத்தின் அளவே ஆகும். நிறைனா எவற்றின் அளவு அப்படின்னா நிலைமம் இருக்குல்ல, நிலைமத்தின் அளவு தான் நிறை. ஓகேங்களா? இது எல்லாமே தனியாக நோட் போட்டு எழுதிக்கிங்க. இது இல்லாமல் தனியாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கிடைச்சிது அப்படின்னாலும் அதையும் ஒரு நோட் எழுதிங்க. ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? இதை தாண்டி வர எந்த கொஷின்ஸும் வராது. ஏன்னா அது புக்கில் லைன் பை லைன் எடுத்த கொஷின். சரிங்களா? ஒரு பொருளின் மீது எந்த விசை இயங்கும் போது திசைவேகம் மாறுபடுகிறதுனா சமச்சீரற்ற விசை. ஓகேங்களா? ஒரு பொருளின் மீது எந்த விசை இயங்கும் போது திசைவேகம் மாறுபடுகிறதுனா சமச்சீரற்ற விசை. ஒரு பொருளின் இயங்கும் தன்மை எதனை கொண்டு அமையும்? ஒரு பொருளின் இயங்கும் தன்மை எதனை கொண்டு அமையும்னா நிறை மற்றும் திசைவேகம். நிறை மற்றும் திசைவேகம். ஓகேங்களா? ஒரு பொருளின் திசைவேகத்தை முடிக்க தேவைப்படுபவை ஒரு பொருளின் திசைவேகத்தை முடிக்க தேவைப்படுபவை அதிக விசை. ஓகேங்களா? ஒரு பொருளின் திசைவேகத்தை முடிக்க தேவைப்படுபவை அதிக விசை. ஒரு பொருளின் நிறையையும் திசை வேகத்தையும் ஒன்று சேர்க்க ஒரு அளவு மிக முக்கியமானது. இதை நியூட்டன் எவ்வாறு மொழிந்தார்? உந்தம் என மொழிந்தார். ஒரு பொருளின் நிறையையும் திசை வேகத்தையும் ஒன்று சேர்க்க ஒரு அளவு மிக முக்கியமானது. ஓகேவா? இதை நியூட்டன் எவ்வாறு மொழிந்தார்னா உந்தம் என மொழிந்தார். ஓகேங்களா? அடுத்தது போலாங்களா? ஒரு பொருளின் உந்தம் என்பது அந்த பொருளின் எதற்கான பெருக்கல் பலன்? நிறை மற்றும் திசைவேகம்.
ஒரு பொருளின் உந்தம் என்பது அந்த பொருளின் எதற்கான பெருக்கன் பலன்னா நிறை மற்றும் திசை வேகம். F is equal to m into a. Force is equal to mass into acceleration. F is equal to m into a. பந்தை மேலே எறியும் போது அது மேலே செல்கிறது. அப்போது பந்தில் எது அதிகரிக்கிறது? நிலையாற்றல் அல்லது சாத்தியமான ஆற்றல். பந்து மேலே எறியும்போது அது மேலே செல்கிறது. அப்போது பந்தில் எது அதிகரிக்கிறதுனா நிலையாற்றல் அல்லது சாத்தியமான ஆற்றல். ஓகேங்களா? பாகுமை விசையின் அலகு எது? பாய்ஸ். பாகுமை விசையின் அலகு எதுனா பாய்ஸ். ஒரு கிரிக்கெட் வீரர் தன் மட்டையால் பந்தை அடிக்கும் போது மட்டை பந்து மீது செலுத்துவது எவ்வகை விசைனா கணத்தாக்கு விசை. அவ்வகை விசை கணத்தாக்கு விசை. J is equal to F into T. ஓகேங்களா? அடுத்தது J is equal to F into T. எல்லா திரவ துளிகளும் கோள வடிவை அடைவதற்கு காரணம் பரப்பு இழு விசை. எல்லா திரவ துளிகளும் கோள வடிவை அடைவதற்கு காரணம் என்னன்னா பரப்பு இழு விசை. ஐஸ் கட்டியின் மீது நடப்பது சிரமமாக இருக்க காரணம் உராய்வு குறைவாக இருக்கிறதுனால தான் ஐஸ் கட்டியின் மீது நடப்பது சிரமமாக இருக்க காரணம் உராய்வு குறைவாக இருக்கிறது. முற்று திசைவேகம் என்பது எதோடு தொடர்புடையது? முற்று திசைவேகம் என்பது எதோடு தொடர்புடையதுன்னா பாகியல் விசையுடன் தொடர்புடையது. முற்று திசைவேகம் என்பது எதோடு தொடர்புடையது? பாகியல் விசை. எந்த விசை மாறா விசை அப்படின்னா நிலை மின்னியல் விசை, ஈர்ப்பியல் விசை. ஓகேங்களா? எந்த விசை மாறா விசைனா நிலை மின்னியல் விசை, ஈர்ப்பியல் விசை. நீருடன் சிறிது சலவைத்தூள் கலந்து துவைத்தால் துணியில் அழுக்கு அகற்றப்படும். இந்த பயனுக்கு காரணம் என்ன அப்படின்னா பரப்பு இழுவிசை. இதுக்கு காரணம் என்னன்னா பரப்பு இழுவிசை. சிறிய நூத்துளி அல்லது பாதரச துளி தூய கண்ணாடி தகட்டில் இருக்கும்போது கோள வடிவம் பெற காரணம் அதுவும் பரப்பு இழுவிசை. ஓகேங்களா? இதுதான் ஃபோர்ஸில் கிடைச்ச கொஸ்டின். இவ்வளோதாங்க. இந்த 74 கொஸ்டின் ஃபோர்ஸில் படிச்சுக்கிங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாவது வேற எங்கேயா சோர்ஸ் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எக்ஸ்ட்ரா வெளியிலேருந்து கண்டென்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதையும் ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபோர்ஸுன்னு தனியாக ஒரு டாபிக் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்து அதை அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.